நாள் 3 ஏதோ என்னால முடிஞ்சது. காலையில எழுந்து காலை கடனை கூட முடிக்காம கார்ல ஒரு டிரைவ், அதுவும் பாண்டி மெரினாக்கு போயாச்சு. போக்குள்ளே அந்த மலை சாரெல்லாம் பெஞ்சு அந்த இடமே நல்லா இருந்தது. சரி, அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுத்தாச்சு. அப்படியே காலை உணவுக்கு 4 இட்லி வாயில போட்டுட்டு நமக்கு ஃபேவரட் அனிமியான நருட்டோ பார்த்துட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி, நம்ம டிராவலுக்காக அமௌண்ட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 11:30 மணிக்கு ஸ்விக்கி லாகிங் பண்ணேன். ஒரு 20 நிமிடம் கழிச்சு ஒரு ஆர்டர் ஒன்று அடிச்சது. அந்த ஆர்டர் அடிச்சுட்டு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஆனா அதுல தான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் என் டைம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட். அந்த ஆர்டர்ல என்ன பிரச்சனைன்னு வந்து பாத்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கும் அந்த ஸ்விக்கி ஆப்லயே. அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணிட்டாங்க. பே பண்ணிட்டு ஆக்சுவலி இது காலேஜ் கேம்பஸ், அவங்க பே பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்க. அந்த பே பண்ணனோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 60 செகண்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேன்னு சொல்லிட்டு காமிச்சிரும். ஆனா எனக்கு காமிக்கவே இல்லை. இதுவே 2வது தடவை இந்த ப்ராப்ளம் வைக்குது. சரின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்டா கஸ்டமருக்கு போனே எடுக்கல. அப்புறம் ஏதோ நம்மளால முடிஞ்சது ஸ்விக்கி சப்போர்ட் டீம் கால் பண்ணி அவங்க ஒரு 10 நிமிஷமா கால் பண்ணி அப்பயும் எடுக்கல. ஆக்சுவலி என்ன மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க காலேஜ் கேம்பஸ்ல வந்து ஃபுட் ஆர்டர் போட்டாங்க. ஃபுட் ஆர்டர் போட்டுட்டு வாங்கிட்டு உள்ள போயிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட்ல போட்டதுனால எத்தனை பேர் கால் பண்ணாலும் அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. ஒரு 3/4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஸ்விக்கி சப்போர்ட் டீம்ல இருந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா ஆர்டர் கேன்சல் பண்ணா ஃபுட்டை நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஃபுட் தான் என்கிட்ட இல்லையே, கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாங்களா, அதுதான் எனக்கு முக்கியமான பிரச்சனையே. அதுக்கப்புறம் தெய்வம் மாதிரி அந்த ஹோட்டலுடைய ஓனர் எனக்கு கால் பண்ணி, எப்பா ஃபுட்டு நீங்களே எடுத்துக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. பட் ஆனா என்ன ஃபுட் என்கிட்ட இல்லையே, கஸ்டமர் கிட்ட இருக்கு. சரி, கை கெட்டது வாய் கெட்டாம போச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் பார்க்க நானும் போயிட்டேன். ஆனா நெக்ஸ்ட் ஆர்டர்ல இந்த மாதிரி தான் சொதப்பிச்சு. கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டு எங்க தான் போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அங்க ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கொடுத்துட்டு இன்னைக்கு வெரி வெஸ்ட் டேவா போயிட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம ஃபுட் டெலிவரி ஒர்க்ல 4.5 hours வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணோம். ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 336 வரைக்கும் தான் ஏர்ன் பண்ணிருக்கோம். ஈவினிங் ஒரு 5 o'clock வீட்டுக்கு வந்துட்டு காலையில வாங்கி கொடுத்த ஆட்டுக்கறி குழம்பு வீட்டுல வச்சிருந்தாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம ஆதேஷ் ஈவினிங்கா ஃபன் பண்ணிட்டு இருந்தா அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு சீக்கிரமாவே தூக்கம் என்ன அழைச்சிருச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 10:30க்குலாம் தூங்கிட்டேன். இன்னைக்கு நமக்கான ஸ்கோர் என்னன்னா 10க்கு 5 கொடுக்கலாம், அவ்வளோதான். சரி டியூட், டே பை டே அதுமாரி உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருங்க. பாய், நாளைக்கு சந்திப்போமா.